கேள்விய உங்கள்ட்ட தான் கேட்குறேன். சிறந்த துணை அப்படின்னு சொன்னா, என்ன நெனச்சிட்டுருக்கீங்க? நம்ம லைஃப்லாம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு வந்து உணவு குடுக்குறதும், அ உ உடை குடுக்குறதும், அப்புறமா வந்து சம்பளத்த நல்லா வாங்கி, நல்லா அத செலவு பண்ணணும். அதுக்கப்புறமா வெளிய நைட்லாம் சுத்தி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, வெளிய போய் படம், சுத்துறது, ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு, என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து நேரம் கெட்ட நேரத்துக்கு வந்து படுத்து தூங்குறதும், இப்படி இருக்கிறது தான் சிறந்த துணையா? அப்படிலாம் இல்லவே இல்லங்க. மாறாக நாம அவங்கள எந்த அளவுக்கு அவங்களோட ஒத்துப்போறோம், அவங்களுடைய எண்ணங்களோடு சேர்ந்து நம்ம வாழ்றோம், இல்ல நம்ம துணைக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு குடுக்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ அதாவது பெண்கள் வீட்டுக்கு போறாங்க போல, ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க, இல்லனா கம்மியா சம்பாதிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும், நீங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு குடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? மதிப்பு குடுத்து நடந்துருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய பர்சனல் ஆகட்டும், இல்லன்னா பொதுவாகட்டும், எந்த இடத்துலயுமே சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம மதிப்பு குடுத்து வாழ்றீங்க பார்த்தீங்களாங்க, அதுதாங்க சிறந்த துணை. அந்த மாரி உங்களுக்கு ஒரு துணை கிடைச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க லைஃப் நல்லாயிருக்கும். அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.